விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, முக்கியமா நல்ல நேரம் எது, இதை கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள். இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் பிளே ஸ்டோர்ல ரொம்ப சீக்கிரத்தில் அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருங்க. என்னுடைய எக்ஸ்க்ளூசிவான ராசி பலன் அதுக்காகவே வரப்போகுது. அதில் இன்னும் மந்திரங்கள், ஜோதிட விளக்கங்கள், நிறைய ஜோதிட குறிப்புகள், முக்கியமாக அப்பாயின்மெண்ட்லாம் நீங்கள் அதுலேயே என்கிட்ட வாங்கிக்கலாம், பேசிக்கலாம். அதற்கான அப்டேட்ஸ் எல்லாமும் அந்த ஆப்பில் வந்துடும். அந்த ஆப் வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக தான், ஒரு ப்ரொமோஷனல் நிகழ்ச்சியாக தான் யூடியூப்பில் இது தற்காலிகமாக இப்போதைக்கு இந்த ராசி பலன் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கு. இன்றைய சூரியோதயம் நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த ஆப் வரும்போது இது ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கிற வார்த்தை இதில் வந்துடும். அது ரெடி ஆகும்போது நானே உங்களுக்கு அந்த தகவல் சொல்கிறேன். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, அது லைவுக்காக வரப்போகுது. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு, டெமோ கொஞ்சம் போயிட்டுருக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு உங்கள் வரவேற்பறையில் உங்களை தேடி இன்றைய சூரியோதயம் பை ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன்கிற பேர்லேயே இருக்கும். இன்னைக்கு சந்திரன் இரவு வரைக்கும் மக நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் பூர நட்சத்திரத்துல அடுத்த நாள் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இரவு 11:27 வரைக்கும் மக நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி இரவு 9:33 வரைக்கும். அதற்கப்புறமேல் ஏகாதேசி திதி நமக்காக வந்துடுது. இன்றைய யோகம் மரண யோகமும் சித்த யோகம் கூடிய நாளாக கலந்த யோகமாகவே இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல காணப்படுது. உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. பிற்பகல் 3 முதல் 4:30 வரை குளிகை நமக்காக இருக்கு. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. சார் இன்னைக்கு என்ன பரிகாரம் சார்? தண்ணீர். தண்ணீர் தாங்க இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையா இருக்கு. சாப்பிட்டதே செரிக்க மாட்டேங்குது, தண்ணி தான் உள்ள போகுது. இன்னைக்கு அந்த தண்ணீர் ஒரு குவளை தண்ணீர் ஆகுது, ஒரு பாட்டில் தண்ணீர் ஆகுது. நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு, நம் வீடு தேடி வருபவர்களுக்கு, நம்மிடம் உதவின்னு கேட்கிறவங்களுக்கு அந்த தண்ணீர் தானம்ங்கிறத செய்துட்டு போனால் டெஃபினட்டாக இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ தண்ணி தருவீகளே அப்படிங்கிறத தானே நான் கேட்க முடியும். இப்படி சந்திரன் மக நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இது புண்ணியமா, ஒரு உதவியா, ஒரு தானமா, ஒரு சில்லறை மாற்றி கொடுக்கறது, ஒருத்தங்களுக்கு அட்ரஸ் சொல்றது, வழிகாட்டுறது, வேற மொழியில பேசி பாவம் அவங்க வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கூகுள் மேப் அவங்களுக்கு புரியல, கூட்டத்தில் கொஞ்சம் விலக்கி விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுங்க, முன்னாடி வாங்க, இப்படி வாங்க அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய தருணம். ஆகக்கூடிய நல்ல காரியம் தானே மேஷராசி நேர்களே இன்னைக்கு பண்ண போறீங்க. அடுத்தவர்களுக்காக ஒரு உபகாரம், ஒரு உதவி பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்க செய்யறது என்னமோ ஒரு கடுகு போல ஒரு உதவி தான். ஆனா அவர்களுக்கு அது பெரிய மலை போல இருந்து நன்றி, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் கௌரவம், குழந்தைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், குழந்தைகள்ட்ட இருந்து நல்ல செய்திகள், பேரப்பிள்ளைகள்ட்ட இருந்து நல்ல செய்திகள் வயதுக்கு தகுந்த அளவுக்கு மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஏறின வாகனம் இறங்காம ரவுண்டும்பாங்க. ஆமா சார், ஆமா சார். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பயணங்கள் முடிவதில்லைங்கிறது தான் ரிஷபராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும், டிராவல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாய் வழி உறவுகள், மாமன் மச்சான் மாப்பிள்ளை,
இந்த மாமா மச்சான் உறவுங்கிறத காதுல கேட்குறப்பவே ரொம்ப பெரிய சந்தோஷம்லாம் வந்துரும். இன்னைக்கு உங்கள யாரோ ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதோ, வாங்க மாமான்னு கூப்பிடுறதோ, மச்சான்னு கூப்பிடுறதோ, அத்தை பிள்ளைகள், மாமன் பிள்ளைகளோட சந்தோஷமான அரவணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்பேர்ப்பட்டது, இந்த மச்சினிச்சியோட உறவு எப்பேர்ப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய நிலை. உறவுகளுடன் உன்னதம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும். எடுத்த காரியத்த முடிச்சுடுவீங்க. தைரியமா டிராவலுக்காக ரெடி ஆவுங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், சார் இந்த சோம்பேறித்தனம் தான். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கிங், கீக்கிங் கொஞ்சம் போலாம். ஒரு எக்சர்சைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் பாருங்க ஏசிய லைட்டா தூக்கலா வச்சுட்டு இருந்தேன். தூங்கிட்டேன் அப்படின்னு. தூங்கிட்டேன். இந்த விட்டுட்டாராம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை நிச்சயம் இருக்கும். எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க. கை தூக்கவே அப்ப நீங்க தான் முதல் சோம்பேறின்னு அர்த்தம். இந்த வாழைப்பழ சோம்பேறி, உக்காந்த சோம்பேறி, நின்ன இடத்துல இருந்தே இருக்கிற ஆமாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கு அப்படின்னு. லேட்டு அப்படிங்கிறது காலையில எல்லா காரியங்களும் லேட் ஆகும். மத்தியானத்துக்கு அப்புறம் ஸ்பீட்ல பிக்கப் பண்ணிடுவீங்க. மாலை நேரத்திலேயும் நிறைய விஷயங்கள் ஸ்பீட்ல பிக்கப் பண்ண வேண்டிய தருணங்கள். அதே மாரி இந்த குழந்தைகள் இப்போ வீச்சு வீச்சுன்னு கத்துற சத்தம் பெரிய தலைவலி குடுக்கும்னா பாருங்களேன். அப்ப ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜி, உணவு காலதாமதமாக வேண்டிய தருணம். ஆமா காலைல எந்திரிச்சதே லேட்டு. எல்லா விஷயமும் வரிசையா லேட் ஆவுது. இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாரி கோணலாவே போயிட்டுருக்கு. அப்படிங்கிற குழப்பமும், தவிப்பும் மிதுனராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், செய்யலாமா? சொல்லலாமா? சொன்னத செய்யலாமா? இல்ல கொஞ்சம் குறைச்சு செய்யலாமா? ஏன்னு கேட்டா, உங்க தனம், வாக்கு, குடும்பம்ங்கிற ஸ்தானத்துல சந்திரன் கேதுவ கடக்க போறார். சங்கடம்ங்கிறது இருக்கும் குடும்பத்துல. அப்ப உறவுகளால் சங்கடப்பட வேண்டியது. அ காம்ப்ளெக்ஸ். நீங்க உடனே பில்டிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படியே இருக்காதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்க திறமைய குறைச்சு சொல்றதோ, உங்க மண்டையில ஒரு கொட்டு கொட்டுறதோ, உங்கள பத்தின ஒரு புரிதலின்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த ரே ரே ரேக்குறது. ஆமாங்க. கேலி, கிண்டல், விமர்சனங்கள் இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகள் இடையே இருக்கும். என்னமோ பேசிப்புட்டீங்க. யார பார்த்து பேசுனீங்க? பேசுங்க. அப்ப நீங்க எதுக்கு நமக்கு 2 காது கடகராசி நேயர்களே. ஒரு காதுல வாங்குவோம். இன்னொரு காதுல விட்டுடுவோம்ன்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா பாருங்க, அந்த அவுட்டிங் போறது மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா சார். டிசைடட். வெளியில தான் இன்னைக்கு டின்னரு, வெளியில தான் லஞ்ச்சு அப்படின்னு. கிராண்ட் லஞ்சா இருக்கும். சூப்புலேருந்து ஸ்மூதி வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமாகவே இருக்கும். அதே மாரி நீங்க தான் அந்த செலவையும் பண்ண போறீங்க. ஐயா! வச்சீங்க பார்த்தீங்களா மொய்யி, கார்த்திக் சார். பயங்கரமான ஆள் சார் நீனு அப்படின்னு சொல்றது தெரியுது. என்ன பண்றது? இன்னைக்கு மொய் வைக்கிற ஸ்தானத்துல தான் சந்திரனே கேது கிட்ட போறாரு. சந்திரனுக்கும் கேதுவுக்கும் வேற ஆகாது. சங்கடப்பட வேண்டிய தருணங்கள். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த எச்சக்கல அப்படின்னா ஒண்ணு ஏதோன்னு நீங்க நினைக்கக்கூடாது. சரியா? இது என்னன்னா, உங்கள யாரோ ஒருத்தர் விமர்சனம் செஞ்சு திட்டுவாங்க. சந்திரனுக்கே நாய் படாத பாடு கேதுவ சந்திக்கும் பொழுது. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நான் அத தானே சொல்ல முடியும். சரி, டாக் படாத பாடுன்னு வச்சுக்கங்களேன். ஆமா சார். அப்ஸ்டேர்ஸ் சார், டவுன்ஸ்டேர்ஸ் சார். செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் என்னைய அலைய விடுறாங்க சார். ரவுண்டா ஓட வேண்டியதா இருக்கு. மூச்சு வாங்குது. இளப்பு வாங்குற மாதிரி வாங்குது. ஒரு சிங்கத்துக்கு இளப்பு வாங்குற மாதிரி வாங்குது. ஏன் எச்சக்கல சிங்கம், எச்சக்கல புலி இதெல்லாம் கூட இருக்கலாம்ல. தப்பு இல்லல்ல. ஆனா நீங்க பாருங்க, உங்க டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எப்பேர்ப்பட்ட ஆள்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய அருமை அடுத்தவர்களுக்கு தெரியலையே. உங்க எதிரிக்கு தெரியலையே. உங்க துரோகிகளுக்கு தெரியலையே. எதிர்ப்புக்கும், துரோகத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். கோபம் ஜாஸ்தி வரும். சந்திரனுக்கும், கேதுவுக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். அவஸ்தைங்கிறது ஜாஸ்தி இருக்கும். வலி, வேதனை இருக்கும். கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு உங்களே ஏதாவது ஆர்டர் சொன்னீங்கன்னா நிக்க விட்டுருவாங்க. காலதாமதமா வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்குன்னா பாருங்களேன். அதுக்கு தகுந்த மாரி முன்கூட்டியே, முன்னெச்சரிக்கையா சில விஷயங்கள் செய்றது நல்லது. காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு. இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள அப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னா, அட்டாக். த்ரோட்ட அட்டாக் பண்ணிடும். உங்கள அட்டாக் பண்ண முடியாது. நீங்க எப்பேர்ப்பட்ட ஆளு. ஆனா, உங்க தொண்டை பாதிக்கப்படும். அச்சுன்னு தும்முறது, இருமுறது, கொஞ்சம் வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் இது போன்ற பாதிப்புகளை கடந்து வர வேண்டிய நிலை இருக்கும். சந்திரன் ஜலகிரகம். அப்ப அந்த மோட்டர் போட்டேன் சார், ஆஃப் பண்ணாம விட்டுட்டேன். ஐயோ! பைப்ல தண்ணி தொறந்து விட்டேன். பாருங்க உங்க ராசி பலன பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இந்த தண்ணி தொறந்து விட்டுட்டேனே, தண்ணி கொட்டுதே, தண்ணி போகுதே, மூக்குலேருந்து தண்ணியா, ஜலம் கொட்டுறதா அப்படிங்கிறதெல்லாம், தண்ணி கொட்டுறதா அப்படிங்கிறதெல்லாம், இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல சிம்மராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் சந்திரன் உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப பேக் பெயின், பேக் டு பேக் அப்பாயின்ட்மென்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்ஸஸ், லீவு தான், ரெஸ்ட் தான். இன்னைக்கு அந்த உல்லாச பெட்டிய உட்காந்து தேய்ச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? அதாங்க இந்த லேப்டாப்பு. அப்புறம் இந்த மொபைலயே பார்த்து இன்னைக்கும் மீட்டிங்கு, அப்பாயின்ட்மென்ட்டு, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது, கிளையண்ட் கிட்ட பேசுறது, "ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே" அப்படின்ன மாதிரி
காரியம்தான் பெருசு, நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதில்லை. மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். வரவு செலவ சீர்தூக்கி பார்க்கறதும், பணம் கரெக்ட்டா எங்க போச்சு, எங்க வந்துச்சு, எது ஷார்ட்டேஜா இருக்கு, எது டிமாண்ட் அண்ட் சப்ளைல கம்மியா இருக்கு, இத சேர்க்கலாமா, இத வைக்கலாமா, இத மாத்தலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாரி ஆமா, ஆமா சார் ரிமோட்டு காணோம், ஃபோன காணோம். அச்சோ! அந்த ஐடி கார்ட மறந்துட்டேன், இந்த பேப்பர மறந்துட்டேன், இந்த ஜெராக்ஸ் காப்பி எங்க வச்சேன்னு தெரியல, பணம் குடுத்தனான்னு ஞாபகத்துல இல்ல. 1க்கு 2 தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தவறு கிடையாது. அதே மாதிரி ரெக்வெஸ்ட்டா பேசுங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க் யூ. இன்னைக்கு அந்த ஐசி நீங்க ஐஸ்ன்னு நெனச்சுக்காதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பெரிய அளவுக்கு தான் காணப்பட வேண்டிய ஒரு நிலை. அடுத்தவங்களுக்கான மருந்து, மாத்திரையாவது நீங்க வாங்கிட்டு வந்து தர வேண்டிய அமைப்புங்கிறது இன்னைக்கு நாளா பார்க்கப்படுது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், விட்ட குறை தொட்ட கரை. எதிரிக்கு எதிரி நண்பன். ஊசிக்கு ஊசி முனை பாயலாமா? பாயக்கூடாது. அப்ப நீங்களும் குக்கா, நானும் குக்கு. கார்த்திக் சார், நீங்களும் ராசி பலனா, நான் உங்கள விட சூப்பரா ராசி பலன் சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கான இடம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன லாபங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதே மாரி பிரயாணங்கள் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய நிலை. வஸ்திரம்லாம் அயர்ன் பண்ண குடுத்ததெல்லாம் ரொம்ப கரெக்ட்டா ப்ராம்ப்ட்டா வாங்கி வச்சு பேக்கிங் செய்ய வேண்டிய தருணங்கள். அதே மாரி மைக்ரேஷன். ஐ அம் கோயிங் டூ மைக்ரேட். இங்கேருந்து இங்க போப்போறேன். சித்தப்பா வீட்டுக்கு போப்போறேன். பெரியப்பா வீட்டுக்கு போப்போறேன். மாமா வீட்டுக்கு போப்போறேன். பேக் டூ மை ரொட்டீன் ஒர்க் போப்போறேன். ஏதோ எங்க ஊருக்கு போப்போறோமே அப்படின்னு இந்த ஊர் காசு, இந்த ஊரு விட்டு ஊரு வந்து, சொர்க்கமே என்றாலும் நம்மூர போல வருமா? தான் தர தான் தர தான் தர தை. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தர வேண்டிய நடக்கும். இந்த ஆத்துல குளிச்சது, மணல்ல விளையாண்டது, சைக்கிள் ஓட்டுனது, இளநீ குடிச்சது, அடடடடா! இதெல்லாங்க தாங்க சந்தோஷம் அப்படின்னு நினைவு கூற வேண்டிய தருணங்கள். ஒண்ணே ஒண்ணு, சண்டைக்கு மட்டும் யார்ட்டயும் போகாம நீங்க இருந்தீங்கன்னா, அது ரொம்ப நல்லது. உங்ககிட்ட யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க. ஒதுங்கி தான் இருப்பாங்க. நீங்களா போய் யாரையும் பாராட்டி சண்டை போட்டு, சட்டைய பிடிச்சு வம்பு கட்டி, இழுத்து தொங்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் உண்மையிலேயே நல்லா இருக்கும். உங்க கையில தான் இருக்கு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரை ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனா, ஒரு சந்தோஷமான செய்தி மாலை நேரத்தில விருச்சிக ராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு காணப்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, அதே மாரி ரெனியூவல், ரீசார்ஜஸ் பெரிய அளவுக்கு கை குடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட சந்தோஷம். இந்த ஏசிய சர்வீஸ் பண்ணி போடுறதுல அடடடா! உங்கள மாரி முடியவே முடியாது. ஆமா சார். வெயில் தாங்க முடியல. டஸ்ட் வேற கிளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏர் ஃபில்டராம், டஸ்ட் ஃபில்டராம். இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபேன்ல பாருங்க எத்தன குப்பை அடைச்சிருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வரிஞ்சு கட்டிட்டு தான் சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு. அதே மாரி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சான்னா 2க்கு நடுப்புற இந்த பிரஞ்சுன்னு ஒண்ணு விடக்கூடாது. இது அதிகமா இன்னைக்கு யாருக்கு வரும்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் வரும். ஆமா, ஆமா. காலையில சும்மா லைட்டா மோந்து பார்த்துட்டு விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு முன்னாடியே ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டாவும் இல்லாம, லஞ்சாவும் இல்லாம, புது கான்செப்ட் பிரஞ்ச் அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்காக உண்டு. மாலை நேரத்தில ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்கும். அதே மாரி ஒரு வம்பு கட்டக்கூடிய விஷயமும் கண்டிப்பா இருக்கும். இத நெனச்சு நம்ம வருத்தமும் பற்ற வேணாம். சந்தோஷமான செய்திய நெனச்சு நம்ம ஆகா, ஓஹோன்னு துள்ளி குதிச்சிடவும் வேண்டாம். உங்க திறமைக்கு இதெல்லாம் சாதாரண விருச்சிக ராசி நேயர்களே. விடுங்க பேசிக்கலாம். காய்ச்ச மரம் கல்லடி வாங்கும். லேசா கல்லாலயே அடிப்பாங்க. அதே சமயம் நீங்க காய்க்கிறதுனால உங்கள கொஞ்சம் நல்லாவும் சொல்லுவாங்க. நீங்க தான் காய்க்கிற மரமாச்சுல்ல. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், அப்பா வேலை தலைக்கு மேல. கொஞ்சோண்டு இந்த ரெஸ்பெக்ட் அந்த ரெஸ்பெக்ட்டுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிடணும். எதித்த வீட்டுக்காரங்க கூட ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்லிடணும். நம்ம கூட இருக்கிறவங்க கொஞ்சமாவது நம்மள பாராட்டி பேசிடணும். யாரும் நம்மள விமர்சனம் செய்தக்கூடாது. கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி பண்ணிடக்கூடாது. நம்மள பார்த்து இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு இந்த சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம்ங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆடை, அணிகலன், ஆபரண சேர்க்கை, ப்ரொவிஷனரி, ஸ்டேஷனரி, மருந்து, மருந்து சாமான்கள் இதெல்லாம் பத்தலனா கூட, மருந்து, மல்லிகை, மருத்துவம் இதெல்லாம் பத்தலனா கூட, இருக்கிறத வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி லெவலா ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஓட்ட வேண்டிய நிலைங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். தகப்பனாருடைய உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா இவங்கள்ட்டலாம் நல்ல செய்திகள் இருக்கும். எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிஜமா தனுசு ராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். பாராட்டு, புகழ், பெருமை அக்கம் பக்கத்துலேருந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதற்காகத்தான் சார் இவ்வளோ மூச்சை போட்டு பேசுறேன் அப்படின்னு. பூர்ண கும்பம் முதல் மரியாதை பெற வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி எதிர்பார்க்காத விருந்து, எதிர்பார்க்காத சந்திப்பு, எதிர்பார்க்காத நண்பர். பக்கத்து வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர் கூட உங்ககிட்ட சந்தோஷமா பேசுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அவங்களையும் "வாங்க அண்ணே, வாங்க, வாங்க அக்கா, வாங்க" அப்படின்னு வரவேற்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த குழி பறிக்கிறவங்க, இந்த தள்ளி விடுறவங்க, இந்த போட்டு மூடுறவங்க எல்லாம் கூடவே இருப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நிலைங்கிறது நிச்சயம் உண்டு. சந்திரனுக்கே இன்னைக்கு ஸ்தானம் சரியில்ல. அப்ப ஈரத்துல வழுக்கி விடுறது, ரொம்ப நேரம் காத்திருக்கிறது,
எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு ஃபுட் இல்ல சார். கொஞ்சம் சாப்பாடு குழஞ்சு போச்சு அப்படின்னு. என் அப்பளம் நமத்து போச்சு. சாப்பாடு டயத்துக்கு வரல. பசியே போயிடுச்சு அப்படின்னு. இந்த பசியில பார்த்தா தான் நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம். ஏன் மகர ராசி நேயர்களே? அதே மாரி உணவினுடைய ருசியையும், உணவினுடைய அளவையும் மிக துல்லியமாக எடை போட்டு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு போதாத நாளா தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார். ஆறிப்போனதா போட்டாங்க. காஞ்சதா போட்டுட்டாங்க. சரியா வேகல. இந்த வேகல, போகல, வரல, சந்திரனுக்கே வரல. அப்புறம் உங்களுக்கு மட்டும் வந்துருமா? அஷ்டமஸ்தானத்தில சந்திரனுக்கே அந்த பாதிப்பு வருது மகர ராசிக்கு. அப்புறம் உங்களுக்கு வராம இருக்குமா? அதனால தான் ஒரே மாதிரி எல்லா நாளும் இருக்கிறதில்ல. இந்த ராசி பலன்லாம் பாருங்கன்னு சொல்றது. அயர்ன் பண்ணாத சொக்கா, பழைய வஸ்திரம், சார் துணி காயல சார், துவைக்க முடியல சார். இந்த இத வந்து உட்டுட்டேன் பாருங்க அப்படின்னு, இந்த டேட்ட விட்டுட்டேன் அப்படிங்கிற புலம்பல், ஒரு கோபதாபம், ஒரு ஹீட்டட் ஆர்கியூமென்ட் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பசியையும் பொறுத்துக்கணும், கோபத்தையும் பொறுத்துக்கணும். கோபம் சத்ரு மகர ராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், நான் ஒரு ஆளாவே எல்லாம் செய்யணுமா? நானே போனேன், நானே வாங்கிட்டு வந்தேன், நானே பாருங்க செலவு எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னும் மாச கடைசி கூட முடியல. அதுக்குள்ள ஒரே வரவு செலவா இருக்கே! எழுத வேண்டிய தருணம். மருந்து, மாத்திரையில பற்றாக்குறைகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாரி நீங்க பொருள் வாங்க போனீங்கன்னா, நீங்க கேட்கிற பிராண்ட் அங்க கிடைக்காது. கடைக்கார டயத்துக்கு கடைய பூட்டிட்டு போயிடும். ஐயோ! இன்னைக்கு லீவுன்னு தெரியாம போச்சே! இன்னைக்கு வராம போச்சே! இவ்ளோ கும்பலா இருக்கே! எப்படி வாங்குறது? அண்ணே என்ன பாருங்க, அக்கா என்ன பாருங்கன்னு உங்கள நீங்களே அடையாளம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள். இந்த அடையாளத்த பண்ணிக்கிட்டா கூட, நாங்க என்ன பண்றது? கொஞ்சம் பொறுங்க ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும். லேட்டு தான். அதுவும் இந்த சலூனுக்கு போனா லேட்டு. பர்சனல் கேர் ட்ரெஸ்ஸிங்காக போனாலும் லேட்டு. ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் லேட்டு. அச்சோ! இன்னைக்கு வேற ஞாயித்துக்கிழமை டாக்டர் லீவே, லேப்ல டெஸ்ட் வருமா? ரிசல்ட் வருமா? நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயம். அது பணவரவாகட்டும், பொருளினுடைய வருகையாகட்டும், இல்ல ஒருத்தருடைய பதிலாகட்டும், தள்ளி போக வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. அப்ப கேந்திரஸ்தானத்துல சந்திரன், கேதுவ சந்திக்கிற சங்கடம் எல்லா ராசி நேயர்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், ஒரு சந்தோஷமான செய்தி காலை நேரத்துல இருக்கும். மாலை நேரத்துல ஒரு வம்பு கட்டக்கூடிய செய்தி அப்படிங்கிறது. விளையாட்டா பேசுற விஷயம் கூட விபரீதமாக போய் முடியும். வார்த்தையினால மாட்டிப்பீங்க. சொல்லில் குற்றமா, பொருளில் குற்றமா இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அப்புறம் இந்த எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்லாம் இன்னைக்கு நீங்க கடந்து வருவீங்க மாலை நேரத்துல. சில உறவுகளை மீனராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அந்த உறவுகளோட குப்பை கொட்டுறதுக்கு தான் நம்ம பழகிக்கணும். என்ன பண்றது சார்? இவிங்கள நம்பி இறங்கவும் முடியல. இவிங்கள நம்பி இறங்காம இருக்கவும் முடியல. எங்க நம்புறது? எங்க நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் மாலை நேரத்துல இருக்கும். எடுத்த காரியத்த முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும். உடல் அசதி, மனசோர்வு, நேரங்கெட்ட நேரத்துல சாப்பாடு, நேரங்கெட்ட நேரத்துல தூக்கம். கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சிடும். ஆனா கிடைக்குதுல்ல, அதே பெரிய சந்தோஷம். ஆனா சீரும் சிறப்புமான விருந்து அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி உணவுப் பொருள் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தான தர்ம சிந்தனைகள், ஆன்மீக காரியங்கள், கோவில் காரியங்கள், பிரார்த்தனைகள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். மாலை நேரத்துல ஒரு கலக்கமும் இருக்கும், ஒரு கலகமும் இருக்கும். ஒரு சந்தோஷமான செய்தியும் மீனராசி நேயர்களுக்காக காலையிலேயே இருந்துடும். அந்த கலகம் வரும்பொழுது கொஞ்சம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத கையில எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. நேரங்கெட்ட நேரத்த மீனராசி நேயர்கள் இன்னைக்கு மறந்துறக்கூடாது. ஆமா, நேரங்கெட்ட நேரத்துல தான் ஃபோன் வருது. நேரங்கெட்ட நேரத்துல தான் கூப்பிடுறாங்க. நேரங்கெட்ட நேரத்துல தான் பெல் அடிக்கிறாங்க. நேரங்கெட்ட நேரத்துல தான் நண்பர்கள் வராங்க. என்ன பண்றது அப்படின்னு. இந்த அன்பு தொல்லைய சமாளிச்சு வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.